அதாவது எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்க, ஃபுட் சேஃப்டிக்கான சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது ஃபுட் சேஃப்டி மற்றும் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த சர்டிஃபிகேட் வாங்குவதற்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இதுதான். இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் புதுசாக அந்த லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறதும் ரெனிவல் பண்ணுறதும் எல்லா சேவைகளையுமே இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ முதல்ல வந்து தட்கல் லைசன்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கான சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் தட்கல் லைசன்ஸ் முறையில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கிடச்சிரும். பட் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இல்லை எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் தேவையில்லை, எனக்கு ஓரளவுக்கு பொறுமையாக வந்தால் போதும். அதாவது தட்கல்னா ஒரு 2 to 3 டேஸ்லேயே உங்களுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பட் ஜென்ரல்னா ஒரு 7 டேஸுக்குள்ளே உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்துடும். ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா ஒரு 2 to 3 டேஸ் தான் டிஃப்ரெண்ட் வரும். மற்றபடி நீங்கள் ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் தட்கலில் புக் பண்ணுங்க. ஒரு 1 வீக்குள்ளே வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல்லே வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ லைசன்ஸ் வந்து பார்த்தேன் இப்போலாம் சீக்கிரமாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம புக் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த சர்டிஃபிகேட் வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஃபுட் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு கடை வச்சுருக்கீங்க அல்லது ரீட்டைல் பண்ணுறீங்க, அது சம்மந்தமாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபுட் சேஃப்டிக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வாங்குற மாரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா நிறைய ஹோட்டல்களில் சின்ன சின்ன ஹோட்டல்களில் கூட நீங்கள் இந்த ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போனாலும் இன்ஸ்பெக்ஷன் வராங்க, இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய ஷாப்பை சீல் வச்சு ஃபைன் பண்ணிடுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே இருக்குது பாருங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஆப்ஷன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் வருஷத்துக்கு 12 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கான டர்ன் ஓவர். நான் வந்து 12 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் எனக்கான பிஸ்னஸ் வந்து இன்கம் எடுப்பேன் அப்படின்றவங்க நீங்கள் பேசிக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதுமானது. அதுக்கான ஃபீஸ் வந்து 100 ரூபாய் நிர்ணயம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தா எக்ஸ்ட்ராவாக டர்ன் ஓவர் போகுது, 12 லட்சத்துக்கு மேலே போகுது அப்படின்னா ஸ்டேட் லைசன்ஸ் வந்து வாங்குற மாரி இருக்கும். இல்லை உங்களுக்கு அதுக்கும் மீறி போகுது அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் லைசன்ஸ் வாங்குற மாரி இருக்கும். சென்ட்ரல் லைசன்ஸுக்கு 7500 ரூபாய் உங்களுக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸ்டேட் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் 3000 ரூபாய் 5000 ரூபாய் அப்படின்ற மாதிரி அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மாறுபடும். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பெட்டி ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் நீங்களே பண்ணுறீங்க. கைண்ட் ஆஃப் ஃபுட் பை இம்செல்ஃப் பெட்டி ரீட்டைலர், ஹாக்கர், இன்டர்நெட் வெண்டர், டெம்பரரி ஸ்டால், டயலாக் ஸ்வீட் ஷாப், ஜூஸர், அந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்பாக வச்சுருக்கீங்க அல்லது டெம்பரரி ஷாப்பாக ஃபிக்ஸ்டு ஸ்டால் மாரி வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஜஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதுமானது. அதுக்கு நீங்கள் 100 ரூபாய் மட்டும் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். 12 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுக்கான டர்ன் ஓவர் வருது அப்படின்னா ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்ரி யூனிட் இன்க்ளூடிங் மில்க் சில்லிங் யூனிட். அதாவது நீங்கள் டெய்ரி சம்மந்தப்பட்ட ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, பேக்கிங் பண்ணுறீங்க, ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு மோர் தென் 50,000 லிட்டருக்கு மேலே பர் டேக்கு நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா சென்ட்ரல் லைசன்ஸ் நீங்கள் வாங்குற மாரி இருக்கும். அதுக்கு 7500 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இல்லை 10,001லேருந்து 501 லிட்டருக்குள்ளே தான் பர் டேக்கு நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேட் லைசன்ஸ் வாங்கினா போதுமானது. 5000 ரூபாய் அந்த ஸ்டேட் லைசன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இல்லை 501லேருந்து 10,000 லிட்டர் அளவுக்கு தான் நாங்கள் மில்க் பர் டேக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா ஸ்டேட் லைசன்ஸ் 3000 கொடுத்துருக்காங்க. இல்லை 500 லிட்டருக்குள்ளே தான் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், விற்கிறோம், வாங்குகிறோம், அந்த மாதிரி இருக்கவங்க ஜஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதுமானது. அதுக்கு 100 ரூபாய் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, சேம் அதே மாதிரி தான் வெஜிடபிள் ஆயில் ப்ராசஸிங். ஸோ வெஜிடபிள் ஆயில்லாம் இருக்குது பாருங்கள். அது ஸோ எத்தனை லிட்டர் பண்ணுறீங்க, அதுக்கு சென்ட்ரல் லைசன்ஸ் வருமா, ஸ்டேட் லைசன்ஸ் வருமா, இல்லை நார்மலாக அப்படின்றத நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லாட்டரிங் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பட்சரிங், ட்ரெஸ்ஸிங், ப்ராசஸிங் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அனிமல் மீல்ஸ்லாம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த லைசன்ஸ் வாங்கணும், அதிகமாக போகுதுன்னா சென்ட்ரல் லைசன்ஸ் வாங்கணும், கம்மியாக போகுதுன்னா ஸ்டேட் லைசன்ஸ், ரொம்ப கம்மியான நீங்கள் நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதுமானது. ஓகே, அதேமாரி மீட் ப்ராசஸிங். ஸோ மீட் அந்த கறிக்கடைகள் சம்மந்தப்பட்ட வச்சுருக்கீங்க அப்படின்னா 500 கிலோவுக்கு மேலே பர் டேக்கு நீங்கள் மீட் வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா சென்ட்ரல் லைசன்ஸ் வாங்குற மாரி இருக்கும். 500 கிலோவுக்குள்ளே நீங்கள் விற்கிறீங்க, வாங்குறீங்க, ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டேட் லைசன்ஸ்.
இல்லை உங்களுக்கு டர்ன் ஓவர் 12 லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதுமா 100 ரூபா வந்துடும். இந்த மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டையுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு நீங்கள் ஸ்டேட் லைசன்ஸ் வாங்கணும், எதுக்கு சென்ட்ரல் லைசன்ஸ் வாங்கணும், எதுக்கு நார்மல் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நார்மல் நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா உங்களுடைய டர்ன் ஓவர், அதாவது வருஷத்துக்கு 12 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் எனக்கான இன்கம் வரும், நான் அவ்வளோதான் நான் சம்பாதிப்பேன் அப்படின்றவங்க நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க பாருங்கள். 100 ரூபாய்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் போனால் போதுமானது. அதுக்கு மேலே 12 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னா ஸ்டேட் லைசன்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா சென்ட்ரல் லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பிடிஎஃப்ல நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எந்தமான ஷாப் வச்சுருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் முத செக் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் தான் மற்ற இன்ஃபர்மேஷன் பற்றி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்த மாதிரி தான் ப்ரைஸ் அமௌண்ட்டாக. ஸோ செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா செக் பண்ணுறதுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு நீங்கள் எந்தமான ஃபுட் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். எந்தமான பிஸ்னஸ் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் ஆகும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஜென்ரல் அப்ளை பண்ணி இதில் கொடுத்துருக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் பொருட்களை வந்து விற்கிறீங்க, சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் போயிட்டு ஏதாச்சும் சேல் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தனியாக லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டுக்கு தனியாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே நீங்கள் ஜென்ரல் இருக்க பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் போயிட்டு எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு நான் வந்து இப்போ சைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் சைட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதில் செலக்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ். ஆனால் இதில் தான் நீங்கள் லைசன்ஸ் சைட் பண்ண போகிறீங்க. மொத்தமாக உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர். ஸோ நான் வந்து பார்த்தா மேனுஃபேக்சர் பண்ணுறேன், நானே உற்பத்தி பண்ணுறேன் இந்தமாரி. ஸோ மீட்டாக இருக்கட்டும், காய்கறிலாம் இருக்கட்டும், இந்த நீங்கள் ஃபுட் சம்மந்தப்பட்ட மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் நிறையா கைண்ட் ஆஃப் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டெய்ரி யூனிட், அதாவது ஸோ நீங்கள் மில்க் வந்து பார்த்தா உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மில்க் சம்மந்தப்பட்ட எல்லாமே இதில் வந்துடும். இதில் நீங்கள் எதில் செலக்ட் பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி சொன்ன மாரி 50,000 லிட்டருக்கு மேலே பண்ணுறவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனும், 501லேருந்து 50,000 லிட்டருக்குள்ளே இருக்கும் செகண்ட் ஆப்ஷனும், ஸோ அப் டு 500க்குள்ளே இருக்கவங்க தேர்ட் ஆப்ஷனும். அந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரியும். அதேமாரி வெஜிடபிள் ஆயில் வந்து பார்த்தா ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸ்லாட்டரிங் யூனிட் அதேமாரி மீட்டு ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷு மற்றும் ஃபிஷ்ஷு ப்ராடக்ட் வந்து பார்த்தா மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க 12 லட்ச ரூபாய்க்குள்ளே பேர் ஆனம் இருக்குன்றவங்க டர்ன் ஓவர் 12 லட்சம் அப்படின்றத கொடுத்தா பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனே போதுமானது. அதுக்கு மேலே போதுன்னா நீங்கள் ஸ்டேட் லைசன்ஸ் சென்ட்ரல் லைசன்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் ஜென்ரல் மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்காங்க. ப்ரொப்ரையேட்டரி ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டான்ஸ் ஆர்டர் ஃபுட் கொடுத்துருக்காங்க. ரேடியேஷன் ப்ராசஸிங் ஃபுட் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபுட் ஆப்ஷன் மேனுஃபேக்சரிங் இருக்குது. மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க நீங்கள் மேனுஃபேக்சரிங் ஆப்ஷனே நீங்கள் வந்து பார்த்தா கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் என்ன, ட்ரேடு மற்றும் ரீட்டைல். அதாவது ட்ரேடு பண்ணுறவங்க, இப்போ ஒரு ஃபுட் இருக்குது, ஒரு மீட் இருக்குது, அதெல்லாம் ஸோ ஆல்ரெடி ஒரு இடத்துல மீட்டு விற்கிறாங்க, அதை நான் வாங்கிட்டு வரேன், வாங்கி நான் விற்பனை பண்ணுறேன், அந்த மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ இதில் நிறையா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் கோல்டு மட்டும் ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறவங்க. அதுக்கப்புறம் ஹோல்சேல் பண்ணுறவங்க, நான் ஹோல்சேல் பண்ணுறேன், இல்லை நான் வந்து பார்த்தா டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணுறேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நான் மாறி வந்து ஸோ மில்க் டேங்கர்லாம் இருக்க பாருங்கள், அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ரீட்டைலர் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் செல்லர் கொடுத்துருக்காங்க. ஃபுட் வெண்டிங் ஏஜென்சி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு மிஷின் மூலமாக ஃபுட் ஏஜென்சி பண்ணுறவங்க. இம்போர்ட் பண்ணுறவங்க, இ-காமர்ஸ் மூலமாக சேல் பண்ணுறவங்க. ட்ரேடு அமெரிக்கன், இ-காமர்ஸ்னால் நிறையா ஃபுட் ப்ராடக்ட் ஐட்டம்ஸ், நீங்கள் மசாலா ஐட்டம்லாம் நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் சேல் பண்ணுறவங்க இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பயன்படுத்தி எஃப்எஸ்ஏ கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்சேல் பண்ணுறவங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபுட் சர்வீசஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுட் சர்வீசஸ்னால் நீங்கள் ஃபுட் வந்து சர்வீஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தா நார்மலாக ஹோட்டல் கடை வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து பொருந்தும். ஸோ ஃபஸ்ட்டு பெட்டி ரீட்டைலர் ஆஃப் ஸ்நாக்ஸ் மற்றும் டீ ஷாப், அதாவது டீ கடை வச்சுருக்கவங்க, சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கடைலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்நாக்ஸு, டீ, காஃபி போன்ற சிமிலர் வேரியண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க, சின்ன சின்ன கடை வச்சுருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேக்கர் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபுட் வெண்டார்லாம் இருக்குது பாருங்கள், ஸோ அந்த தள்ளுவண்டி மேலும் வச்சுருப்பாங்க, அவங்க இதன் மூலமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிறையா இப்போ ஹேக்கர்ஸ் கடை வந்திருக்கு, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் இதன் மூலமாக தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக 12 லட்ச ரூபாய்க்குள்ளே வருது அப்படின்னா டர்ன் ஓவர் 12 லட்சம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டைம் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக ஃபுட் வெண்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இன்வால்வ்டு இந்த ப்ரிப்பேரிங் ஃப்ரெஷ்லி ஃபுட், அதாவது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டெம்பரரியாக வச்சுருக்கீங்க, சீட்லாம் கிடையாது, உங்களுக்கு வந்து உட்கார வச்சு ஸோ ஃபுட்டு அந்தளவுக்கு போடுறது கிடையாது, நார்மலாக நின்றுக்கிட்டே போடுறவங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதாவது தாபா கொடுத்துருக்காங்க பாருங்கள். தாபா நிறையா ரோட் சைடில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தாபா வச்சுருக்கவங்க. போர்டிங் ஹவுசஸ் சர்விங், ஸோ நீங்கள் போர்டிங் ஹவுசஸ் மாரி சர்வ் பண்ணுறீங்க அப்படின்றவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி வந்து பார்த்தா ஹோம் பேஸ்டு கேன்டீன், தாபாவால் அந்த மாதிரி இருக்கவங்க, பர்மனெண்ட்டு டெம்பரரி ஸ்டால் மாரி போட்டு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஃபுட் ஸ்டால் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் தான் பயன்படுத்த போகிறேன். எனக்கு வந்து அவ்வளோ 12 lakh உள்ளே தான் வரும், அதனால் டர்ன் ஓவர் அப் டு 12 lakh வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதேமாரி மற்றவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ கிளப்பு கேன்டீன் வச்சுருக்கவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்துங்க. கார்ட்டர் இருக்க பாருங்கள், கார்ட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணுறது, அதாவது ஃபுட் சர்வீசஸ் எங்கேருந்து பண்ணுறதுனா அந்த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஒர்க்கிங் ஆர் விசிட்டிங் ஆஃபீஸர்ஸ், நீங்கள் டேரெக்டாக போயிட்டு சேல் பண்ணுறீங்க, அதாவது வீட்டிலே செஞ்சுட்டு டேரெக்டாக போயிட்டு அந்த விற்கிறீங்க அப்படின்னா அது கொடுத்துக்கோங்க. அதேமாரி ஹோட்டல் கொடுத்துருக்காங்க, ஹோட்டல் வச்சுருக்கோங்க. மிட் டே மீல் கேட்டர், அதாவது மிட் டே மீல் மட்டும் ரெடி பண்ணுறாங்க, மிட் டே மீல் அந்த கேன்டீன் வச்சுருக்கோங்க, அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஹோட்டலில் ஃபுட் பண்ணுறவங்க எல்லாமே இதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் பயன்படுத்துகிறோம். எந்த மாதிரி ஆப்ஷன் தான் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி அந்த ரெஸ்டாரண்ட் ஆப்ஷனோ ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஃபுட் சர்வீசஸ், ஸோ ஃபுட் சர்வீஸில் போயிட்டு தான் நீங்கள் கேன்டீன் அந்த ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதுக்கான ஆப்ஷனை பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ் அவங்க வந்து பெரிய பெரிய அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த ஆஃபீஸுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான ஆப்ஷன்ஸை தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபுட் சர்வீசஸில் போயிட்டு இந்த கொடுத்துருக்க பாருங்கள் ஃபுட் வெண்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நான் வந்து நார்மலாக வந்து ஒரு ஸ்டால் மாரி போட்டு தான் கடை வச்சுருக்கேன், அதுக்காக இந்த ஆப்ஷன் நான் பயன்படுத்திக்கிறேன். ஸோ எந்த டர்ன் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரொசீட்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முன்கூட்டியே என்னமான பிஸ்னஸ் அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு அப்ளிகேன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, முதல்ல நேம் ஆஃப் த அப்ளிகேன், இதில் போயிட்டு அப்ளிகேன் நேம் அல்லது கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பெனி நேமை கொடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட கம்பெனியில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நான் ஒரு ஷாப் தான் வச்சுருக்கேன், அதனால் உங்கள் நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட்டில் உங்கள் நேம் எதுவோ அந்த நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓனர் யாரோ அவங்க நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக டிசைனேஷன், நீங்கள் வந்து பார்த்தா இண்டிவிஜுவலாக வச்சுருக்கீங்கன்னா இல்லை பார்ட்னர் மூலமாக செயல்பட்டீங்களா, ப்ரொப்ரேட்டியராக இல்லை வந்து பார்த்தா கோஆபரேட்டிவ் சொசைட்டி அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஷாப் வச்சுருக்கலாம் அல்லது வந்து பார்த்தா ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணலாம், ஃபுட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரீட்டைல் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இண்டிவிஜுவல்னா இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க, பார்ட்னர்னா பார்ட்னர் வந்து என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, அடுத்த கட்டமாக பேன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேன் நம்பர் கொடுக்க விருப்பம் இல்லவங்க ஐ டு நாட் போசஸ் பேன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ பேன் நம்பர் என்ட்ரு பண்ண தேவையில்ல. பட் நோட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேன் இஸ் எ பிஸ்னஸ் ஐடென்டிட்டி ஆஸ் டிசைடட் பை ஃபுட் அத்தாரிட்டி ரெஃபர் எஃப்எஸ்சி ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக பேன் நம்பர் இருக்கவங்க நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க மட்டும் ஐ டு நாட் ப்ராசஸ் பேன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தா இந்த பேன் நம்பர் வந்து ஃபுட் அத்தாரிட்டிக்கு ரொம்ப அவசியமானது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேன் கார்டு நம்பர் வச்சுருக்கவங்க அது கம்பெனி பேன் இருந்தால் கம்பெனி பேன் கொடுங்க, இண்டிவிஜுவலாக பேன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்கள் பேன் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷனில் தான் நீங்கள் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது அவசியம் கிடையாது. பட் பேன் நம்பர் கண்டிப்பாக ஃபுட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு அவசியமானது அப்படின்றத கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது நீங்கள் என்ன பிஸ்னஸ்ன்னு முன்னாடியே செலக்ட் பண்ணியிருப்பீங்க அது கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்ரஸ் ஆஃப் ப்ரீமிசஸ் வேர் ஃபுட் பிஸ்னஸ் இஸ் லொக்கேட்டட். ஓகே, அதாவது உங்கள் பிஸ்னஸ் வந்து பார்த்தா எங்கள் இடத்துல இருக்கோ அதுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் பிஸ்னஸ் எங்கேனாலும் வச்சுருக்கலாம், அதுக்கான அட்ரஸை கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அட்ரஸில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்ட்ரீட் நேம் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அடுத்த கட்டமாக டிஸ்ட்ரிக்ட், இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவும், அதாவது நீங்கள் அந்த பிஸ்னஸ் எங்கே வச்சுருக்கீங்களோ
அதுக்கான அட்ரஸை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சப்டிவிஷன் எதுவோ அந்த சப்டிவிஷன் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக செட் பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக வில்லேஜ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு வில்லேஜ் ஷோ ஆகாது என்ன அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பிஸ்னஸ் எங்கே இருக்கோ அதை ஊரோட பின்கோடு கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக நியரஸ்ட்டு லேண்ட்மார்க் கேட்டிருக்காங்க. நியரஸ்ட் லேண்ட்மார்க் ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நியரஸ்ட் லேண்ட்மார்க்லாம் எதுவும் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் ஸோ சிம்பிளாக பார்த்தா எதுவுமே நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்ல. இந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. இது முழுக்க முழுக்க உங்கள் பிஸ்னஸ் எங்கே இருக்கோ எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதுக்கான அட்ரஸை நீங்கள் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கரஸ்பாண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது மேலே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் யுவர் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் சேம் அஸ் அட்ரஸ் ஆஃப் ப்ரிமிசஸ். அதாவது நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க பாருங்கள் அதோட அட்ரஸும் உங்களுடைய கரஸ்பாண்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் அட்ரஸ் அப்படியே காப்பி ஆகிடும். இல்லை என்னுடைய பிஸ்னஸ் லொக்கேஷன் அட்ரஸ் வேறு, இப்போ கரஸ்பாண்ட் அட்ரஸ் வேறுன்றவங்க நீங்கள் மேனுவலாக உங்களுக்கான அட்ரஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் என்ன, உங்கள் ஸ்டேட் என்ன, அதுக்கப்புறம் தாலுக்கு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் தாலுக்கு என்ன அப்படின்றத செட் பண்ணுங்கள். அதேமாரி டிவிஷன் கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் டிவிஷன் என்ன, வில்லேஜ் பார்த்தா என்னன்னு கொடுத்துட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. பின்கோடு செட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி 2 அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெலிஃபோன் நம்பர் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஃபேக்ஸ் நம்பர் இருக்குன்னா கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா அது கம்பல்சரி அவசியமானது. அதேமாரி மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனில் தான் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா மெயில் ஐடிக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கான லைசன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா மெயிலுக்கு அந்த லைசன்ஸுக்கான காப்பியை அனுப்பிடுவாங்க. மெயிலேருந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மெயில் ஐடி என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் பர்சன் யார். ஸோ மேலே கொடுத்துருக்க மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கான கான்டாக்ட் பர்சன் யாரோ அவங்க நேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓனர் நேமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கரெக்டாக இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இயர்ஸ் யூ வாண்ட் டு அப்ளை. அதாவது இந்த லைசன்ஸ் உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிமம் 1 இயர்லேருந்து அதிகபட்சம் 5 இயர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 1 வருஷம் மட்டும் எனக்கு இந்த லைசன்ஸ் போனால் நீங்கள் 1 வருஷம் மட்டும் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 2 வருஷத்துக்கு வேணும், 3 வருஷத்துக்கு வேணும், 4 வருஷத்துக்கு வேணும் அப்படின்றாங்க. உங்களுக்கு எத்தனை இயருக்கு இந்த லைசன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு 1 வருஷத்துக்கு மட்டும் போதும், அதுக்கப்புறம் நான் ரெனியூவல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 2-3 வருஷத்துக்கு வேணால் நீங்கள் 2-3 இப்பயே கொடுத்துக்கோங்க, ரெனியூவல் பண்ணுற வேலை இருக்காது. ஓகே, ஸோ ஒவ்வொரு இயருக்கும் அமௌண்ட்டு மாறுபடும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம் ப்ரொபோஸ்ட் டு பி மேனுஃபேக்சர் ஆர் சோல்ட். அதாவது நீங்கள் என்னமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்னமான ஃபுட் ஐட்டம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, சேல் பண்ணுறீங்களோ அதோடைய கேட்டகரி நேம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேம் ஆஃப் த ஃபுட் கேட்டகரி, இதில் போயிட்டு என்னமான ஃபுட் கேட்டகரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெய்ரி ப்ராடக்ட் மற்றும் அனலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேட்டு அண்ட் ஆயில்ஸ் நீங்கள் இது பண்ணுறீங்க. எடிபிள் ஐசஸ் இன்க்ளூடிங் ஷர்பட் மற்றும் ஷார்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரூட் மற்றும் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேக்கரி ப்ராடக்ட்டு, மீட்டு மற்றும் மீட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷு மற்றும் ஃபிஷ்ஷு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. எக்குக்கான ப்ராடக்ட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. சால்ட்டு, ஸ்பைசஸ், சூப்பு போன்ற பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்தமான ஃபுட்லாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, எந்தமான சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்றத என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு ப்ரிப்பேர்டு பண்ணப்பட்ட ஃபுட்டை ரெடி பண்ணுறோம், ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ராவாக கேட்டகரி நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் சேவ் மற்றும் ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போயிட்டு எந்தமான கேட்டகரிலாம் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆட் பண்ணுறதுலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தமான ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, ரீட்டைல் பண்ணுறீங்க, வாட் எவர் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் கேட்டகரி வைஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஃபுட் சேஃப்டி வித்ரா டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எஃப்எஸ்என் நம்பர், இந்த நம்பர் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது அவசியம் கிடையாதுங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் அப்படியே விட்டுருங்க, எதுவுமே நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்ல. ஓகே, அதுக்கப்புறம் அதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இன்கேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன்டெண்டட் டேட் ஆஃப் ஸ்டார்ட். ஓகே, அதாவது நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த தேதியில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணல, இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க அப்படின்ற மட்டும் அதுக்கான தேதியை கொடுத்துக்கோங்க. இல்லை நான் பார்த்தா பிஸ்னஸே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க இந்த தேதியை நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்ல, இந்த ஆப்ஷனே விட்டுருங்க. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்க தேவையில்ல, ஆல்ரெடி அதை ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க மட்டும் கொடுத்தா போதுமானது. ஓகே, அடுத்த கட்டமாக சோர்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை. ஸோ உங்களுக்கு வாட்டர் சப்ளை எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக்லேருந்து வர வாட்டர் சப்ளை எடுத்துக்கிறீங்களா,
அல்லது ப்ரைவேட்டாக வாட்டர் சப்ளை வச்சிருக்கீங்கன்னா இல்லை அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதர்ஸ்னா என்ஏ அப்படின்றத கொடுங்க, எந்த சோர்ஸை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ஏனா இல்லை அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த சோர்ஸ்லேருந்து வருது அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வெதர் எனி எலக்ட்ரிக் பவர் இஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் த ஃபுட் ஐட்டம். ஓகே, நீங்கள் இந்த ஃபுட் ஐட்டம்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து எத்தனை சாங்க்ஷன் ஆகுது, எத்தனை லோடு ஆகுது, எத்தனை ஹெச்பி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாக்டாக இல்லைன்றங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் விட்டு இன்னும் கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ தெளிவாக என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ண ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நான் 2 ஃபுட் கேட்டகரி ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். சைன்அப்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தா முக்கியமான பேஜ். ஓகே, ஸோ சைன்அப் டீலில் ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரைமரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ ப்ரைமரியில் போயிட்டு உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். பிலாங் டு அப்படின்னா யாருதுன்னா யார், செல்ஃப்னா செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷன் உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் செல்ஃப் கொடுத்துறீங்க அப்படின்னா உங்கள் மெயில் மற்றும் மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி இல்லாமல் செட் ஆகும். அதுக்கப்புறம் செகண்டரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா செகண்டரி கான்டாக்ட் வேற ஒருத்தருடைய மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு அவங்க உங்களுக்கு யார், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவாக உங்கள் பேரண்ட்ஸா, சன்னா, டாட்டரா, அந்த மாதிரி யார் செகண்டரி இன்ஃபர்மேஷன்ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்த கட்டமாக லாகின் கிரெடென்ஷியல் கேட்டிருக்காங்க. லாகின் ஐடி உங்களுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக வந்துருச்சு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கான லாகின் ஐடி. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்பவும் அதே பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக உங்களுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான சைன்அப் வந்து பார்த்தா கரெக்டாக அப்டேட் ஆகிடுச்சு. லாகின் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஸோ லாகின் ஐடி எஸ்எம்எஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 5 MBக்குள்ளே இருக்க மாரி உங்களுக்கான ஃபோட்டோவை சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகும். இல்லை மேலே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல் டாக்குமெண்ட் ஷெல் பி செல்ஃப் அட்டஸ்டட் அத்தாரிட்டி சிக்னேட்டரி ப்ரொப்ரேட்டர் இண்டிவிஜுவல் ஆர் அப்ளிகேன் பிஃபோர் அப்லோடிங். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐடென்டி ப்ரூஃப். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை நார்மலாக அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலான்னா உங்கள் ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு கொடுக்கலாம், ஆர்ம் லைசன்ஸ் கொடுக்கலாம், பாஸ்புக் கொடுக்கலாம், சீனியர் சிட்டிசன் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஒரிஜினல் இல்லாமல் நீங்கள் ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கீழே உங்கள் சைன் பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய என்ன டாக்குமெண்ட்ஸ் ஐடென்டி ப்ரூஃபாக கொடுத்துருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடும். ஓகே, அடுத்த கட்டமாக கீழே வந்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷன். இதில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் ப்ரீமிசஸ், அதாவது ப்ரீமிசஸுக்கு ப்ரூஃப். நீங்கள் கடை வச்சுருக்க ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபாக வந்து ஸோ கடையில் இருக்குது பாருங்கள், இபி பில்லாக இருக்கலாம், அல்லது டேக்ஸ் ரெசிப்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கடன் வச்சுருந்தானா பத்திரம், பட்டா காப்பி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹெல்த் என்ஓசி கிட்ட ஹெல்த் என்ஓசி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எனி அதர் டாக்குமெண்ட். ஸோ எனி அதர் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்றத இதில் டைப் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ண பாருங்கள். எனி அதர் டாக்குமெண்ட்ஸ்னு கீழே நிறையா டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், அதே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தா என்ஓசி பை முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து. ஸோ முனிசிபாலிட்டி போய்ட்டு பஞ்சாயத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சைன் வாங்கி என்ஓசி வாங்கி அதே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அல்லது ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த யூனிட், அதாவது நீங்கள் இப்போ வச்சுருக்கீங்க பாருங்கள் கடை, ஏதோ ஒன்று ஷாப்போ கடையோ ஏதோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட என்ட்ரன்ஸ் ஃபோட்டோவும் ஃப்ரண்ட் ஃபேஸிங் எண்ட் ஆஃப் தி யூனிட் ஃபோட்டோவும் நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டு ஃபோட்டோ, உள்ள ஃபோட்டோ, என்ட்ரன்ஸ் ஃபோட்டோலாம் எடுத்து ஒரே இதுவாக மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃப் த யூனிட், ஸோ நான் வந்து அந்த
ஷாப்போட ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண எனக்கு சர்டிஃபிகேட் லைசன்ஸ் அப்ரூவல் கொடுத்துறாங்க. வித்தின் 7 டேஸுக்குள்ளே எனக்கான லைசன்ஸ் அப்ரூவல் கொடுத்துறாங்க. உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா டைரக்ட் செல்லிங் என்டிட்டி பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் காப்பி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இனி ஒரு டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண பாருங்கள். நான் இப்போதைக்கு ஃபோட்டோகிராஃப் யூனிட் அந்த ஃபோட்டோவை எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் வந்து பண்ணுற மாரி இருக்கும். 100 ரூபா. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் எனக்கு வந்து காமிச்சிருக்கு. ஏன்னா நான் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுறேன். என்னோடய டர்ன் ஓவர் 12 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. அதனால் 100 ருபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் போதுமானது. உங்களுக்கு அதிகமாக இருக்குது 12 லட்சத்துக்கு மேலே வருதுன்னா ஸ்டேட் லைசன்ஸாக இருக்குன்னா 3000 5000 அந்த மாதிரி ஃபீஸ் காமிக்கும். சென்ட்ரல் லைசன்ஸாக இருந்தால் 7500 வரைக்கும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ ரேசர் பே. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அல்லது பேபிசி ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் மெத்தட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பரை கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதால் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஓப்பன் ஆகும். எல்லாமே கரெக்டாக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தப்பாக நீங்கள் இப்போ எடிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அகைன் ஹோம் பேஜுக்கு வந்து பேன் இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி இசைன் ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும் பை மொபைல். ஸோ மொபைலுக்கு தான் இசைன் ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு ஸோ ப்ரொசீட்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். லோட் ஆகிட்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்திருக்க ஓடிபியை நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ள தான் வந்து போகும். இது உங்களுக்கான பேமெண்ட் மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, வேலட் கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீடர் ஆகிட்டு ஸோ பேமெண்ட் முடிஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் ஒரு ரிசிப்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரிசிப்டை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 டேஸுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடிக்கடி மெயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் வந்தாவே இந்த லைசன்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அடுத்த கட்டமாக ஒரு 3 டேஸ் கழிச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக மெயிலும் ஸ்டேட்டஸும் செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் விசிட் பண்ணுவாங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் விசிட் பண்ணி ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க, டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ரிட்டன் உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்படி ரிட்டன் அனுப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி திரும்ப அந்த ரிட்டன் பண்ண டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய பேர் மறந்துடுறாங்க, அதனால் கேன்சல் ஆகிடுது. அதனால் அடிக்கடி நீங்கள் ஸ்டாட்டஸ் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, எப்படி ஸ்டாட்டஸ் செக் பண்ணலாம் அப்படின்னா அகைன் ஹோம் பேஜ் போயிடுங்க. இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ராக் அப்ளிகேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இல்லை உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது லாகின் ஐடி இருக்குது பாருங்கள், அதுதான் உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர். அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதை என்ன எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இஷ்யூட்னு வந்திருக்கு அப்படின்னாவே உங்களுக்கான லைசன்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து பார்த்தா 27/9/2024 அன்னைக்கு புதுசாக லைசன்ஸ் அப்ளை பண்ணேன். 1/10/2024 அன்னைக்கே எனக்கான லைசன்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 டேஸ்லேயே எனக்கான லைசன்ஸை வந்து பார்த்து அனுப்பிட்டாங்க. ஸோ 5 டேஸ் கூட இல்லை 4 டேஸுக்குள்ளே எனக்கான லைசன்ஸ் வந்துடுச்சு. ஸோ நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். ஓரளவுக்கு இப்பெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கான லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூன்னு வந்துடுச்சுனாவே மெயிலுக்கும் கண்டிப்பாக அனுப்பிடுவாங்க. நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. எஃப்எஸ்எஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஜென்ரேட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இந்த மெயில் கூடவே அந்த சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. லைசன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து உங்கள் கடையில் நீங்கள் ஒட்டி வச்சிடலாம். எஃப்எஸ்எஸ்சிக்கான சர்டிஃபிகேட் இதுதான். ஓகே, இப்போ நம்ம லாகின் பண்ணி ஏதாச்சும் வந்து பார்த்தேன் இப்போ நம்ம ரெனியூவல் பண்ணுறோம், இல்லை அந்த சர்டிஃபிகேட்டை திரும்ப எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரிட்டன் அனுப்பியிருக்கான எப்படி சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி லாகின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கான ஹோம் பேஜில் வந்துடுங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க லாகின் ஃபுட் பிஸ்னஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க யூசர் சைன்இன்னு. இதில் போயிட்டு மொத்தமாக 3 நம்பர், ஒன்று லைசன்ஸ் நம்பர் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது அப்ளிகேஷன் நம்பர். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் கொடுத்தா போதுமானது.
என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அப்ளை பண்ண சொல்லவே பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. சேம் அதே பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு மறந்துட்டவங்க கீழே ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, என்டர் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக உங்களுக்கான அந்த கேப்சா கோடு கேட்டிருக்காங்க. கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல ஃபஸ்ட் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் பாதிலே கட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி லாகின் பண்ணி இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லி காமிக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் திரும்ப வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அதேமாரி சப்மிட்டட் அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் இதிலே வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவர்ட்டட் அப்ளிகேஷன் பை அத்தாரிட்டி. ஓகே, அதாவது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் ரிட்டன் அனுப்புகிறாங்க, ரிவர்ட் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஒரு காரணத்தால் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னு ரிட்டன் அனுப்புகிறாங்கன்னா இந்த ரிவர்ட்டட் அப்ளிகேஷன் பை அத்தாரிட்டி அதில் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு ஸோ இதில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கோல திரும்ப நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதான் வந்து ரிவர்ட் பண்ணப்பட்டதை திரும்ப நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் அப்ரூவல் பண்ணிட்டாங்க, எப்படி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஷ்யூடுன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை இஷ்யூடு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இதில் போயிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த நேம் பக்கத்தில் ரெஃபரன்ஸ் நம்பர் ஃபஸ்ட் இருக்கும், அது கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்குது பாருங்கள். அந்த நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அந்த லைசன்ஸ் காப்பி இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான லைசன்ஸ் காப்பி. இந்த மாதிரி தான் எஃப்எஸ் ஃபுட் சேஃப்டிக்கான சர்டிஃபிகேட் இருக்கும். உங்கள் ஃபோட்டோ வந்துடும். ஸோ என்னமான பேர், அட்ரஸ் என்ன, எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்க, என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், பிளேஸ் கொடுத்துருக்காங்க, எந்த பிளேஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான தேதி என்ன, வேலிடிட்டி அப் டு, இதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். வேலிட் அப் டுனா இந்த வரைக்கும் தான் இந்த சர்டிஃபிகேட் வேலிட் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெனிவல் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தேதி முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சேம் இதே வெப்சைட்டில் போயிட்டு ரெனிவல் பண்ணிக்கலாம். ரெனிவல் பண்ணுறதுக்கும் சேம் இதேமாதிரி நீங்கள் லாகின் பண்ணி ரெனிவல் இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அப்ளை ஃபார் ரெனிவல் லைசன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப ரெனிவல் பண்ணிக்கலாம். 3-4 வருஷம் போட்டவங்க அந்த 3-4 வருஷம் கழித்து நீங்கள் ரெனிவல் பண்ணால் போதுமானது. ஓகே, அடுத்த கட்டமாக இதில் வந்து பார்த்தா அந்த ரெஜிஸ்ட்ரிங் அத்தாரிட்டி யார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தால் இது அனெக்சர் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்தமான அனெக்சர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே உங்களுக்கான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி, அதுக்கு கீழே உங்களுக்கான ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃபுட் சேஃப்டிக்கான உங்களுக்கான ஐடி கார்டு. இதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்க பேஜை உங்கள் கடையில் வந்து பார்த்தா ஒட்டி வச்சுருங்க. ஏன்னா பொதுமக்கள் வராங்க அப்படின்னா ஒரு கடையை எதை வச்சுருக்கீங்க, ஒரு ஷாப் வச்சுருந்தா அந்த கடையில் இதுக்கு வந்து தகுதியான சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்காக அந்த சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குற மாரி இருக்கும். ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த ப்ராசஸ். இப்போலாம் சீக்கிரமாக கொடுத்துட்றாங்க, ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. ஒரு சில சமயத்தில் ஒரு சில ஆஃபீஸர் பெரிய பெரிய ஹோட்டல் கடையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஃபீல்டு வெரிஃபிகேஷன்ஸும் வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது. அதுக்கும் ரெடி ஆகிக்கோங்க. சின்ன சின்ன ஷாப்னா கூட விட்டுருவாங்க, பட் பெரிய பெரிய ஷாப்னா கண்டிப்பாக ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒரு சில நேரத்தில் வரலாம், வராமல் கூட போகலாம், டிபெண்ட் ஆன் த ஆஃபீஸர். ஸோ நீங்கள் வராமல் விட்டுருவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணி எல்லாமே ரெடியாக வந்து வச்சுக்கோங்க.